Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான பனிப்போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராமதாஸை முதலமைச்சர் தொடங்கி எதிர்க்கட்சித் தலைவர் வரை பல அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்தது குறித்து பேசிய அன்புமணி தனது தந்தை என எக்ஸிபிஷனா என ஆவேசமானதோடு ஐயாவுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் யாரையும் சும்மாவிட மாட்டேன் என கொந்தளித்தார். அப்போலோ மருத்துவமனையில் ராமதாஸ் அட்மிட் ஆன பின்னணியும் அரசியல் சூசகங்களும் என்னென்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செக்கப் போனது இவங்க சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க, ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க, யார் யாரையும் உள்ள போய் பார்த்துட்டு போயிட்டு வாங்க வந்து பாருங்க இதென்ன எக்ஸிபிஷன் அது. அந்த நாங்க இருக்கிறப்போ காரிடர் வரமாட்டானுங்க, விடமாட்டினாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சோ தொலைச்சு போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. கடந்த சில மாதங்களாக பாமகவில் உட்கட்சி பூசல் ரெக்கை கட்டி பறந்து வரும் நிலையில் அதனை வைத்து ராமதாஸின் உடல்நிலையில் விளையாடியதுதான் அன்புமணி இந்த அளவுக்கு ஆவேசமாக பேச காரணமாம். வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான். ஐயா வச்சு டிராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. சென்னை உத்தண்டியில் பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி மருத்துவர் ராமதாஸ் நலமுடன் இருப்பதாக கூறியதோடு ஐயாவை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என கொந்தளித்தார். வழக்கமான பரிசோதனைக்கு சென்றவரை எக்ஸிபிஷன் போல எல்லாரையும் பார்க்க அழைத்து சென்று நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் என சாடிய அன்புமணி ஐயாவுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் தொலைச்சு விடுவேன் என கொந்தளித்தார். செக்கப் போனது இவங்க சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க, ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க. அதெல்லாம் என்ன போகுது, என்ன ஒரு அசிங்கமா இருக்குது, இதெல்லாம் அசிங்கமா நடந்துட்டு இருக்காங்க. யார் யாரோ ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு 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 செக்கப் போயிருக்கிறாரு. ஒரு சின்ன காலில் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யார் யாரையும் உள்ள போய் பார்த்துட்டு போயிட்டு வாங்க வந்து பாருங்க இதென்ன எக்ஸிபிஷன் அது. அந்த நாங்க இருக்கிறப்போ காரிடர் வரமாட்டானுங்க, விடமாட்டினாங்க. பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருதி நேரா கதவை தட்டாடும், நேரா உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டாங்க. பாத்ரூம்ல இருக்க ஐயா போன், ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சோ தொலைச்சு போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. மனசுல வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான். ஐயா வச்சு டிராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் ஆஞ்சியோ பரிசோதனை செய்வதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சரின் சகோதரி செல்வி, காங்கிரசின் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர், மதிமுகவின் துரை வைகோ, MP கமல்ஹாசன் என பலரும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். அதே போல அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் நேரில் சென்று ராமதாஸை நலம் விசாரிக்க சசிகலாவும் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றது ஆச்சரியப்படுத்தும் வகையில்தான் இருந்தது. தற்போது தந்தை ராமதாஸுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நிலவி வரும் நிலையில் கட்சியே 2 துண்டாகி கிடக்கின்றது. இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்த ராமதாஸை பாமகவின் MLAக்கள் G.K. மணியும் அருளும் தான் விழுந்து ஷிப்ட் போட்டு கவனித்துக் கொண்டனர். மகனுடன் பனிப்போர் தொடங்கியதிலிருந்தே இந்த 2 பேர்தான் ராமதாஸுடன் நெருக்கம் காட்டி வருகிறார்கள் என்ற நிலையில் தற்போது அன்புமணி ஆவேசமானதற்கும் இந்த 2 பேர்தான் காரணம் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அழைத்து ராமதாஸுக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி நேரில் சந்திக்க அழைத்ததாக கூறப்படுகிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை G.K. மணியும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியினரிடம் அருளும் பேசி அப்போலோவுக்கு வலிய அழைத்து ராமதாஸை நலம் விசாரிக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு ராமதாஸுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்ற நிலையில் அதை ஒட்டிதான் தற்போது ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. வேறேதேனும் பிரச்சனை இருக்கிறதா என சாதாரண பரிசோதனைக்கு சென்ற ராமதாஸை 2 நாள் அட்மிட் ஆக வைத்து அப்போலோ நோக்கி அரசியல் கட்சி தலைவர்களை வரவழைத்ததே அந்த 2 பேர்தான் என்கிறார்கள்.
முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பரிசோதனையை அரசியல் மைலேஜுக்காக ராமதாஸை அட்மிட் ஆக வைத்து உடல் நலம் குன்றியிருப்பது போல காட்டிய ஜி.கே. மணி மீதும் அருள் மீதும் இருந்த ஆத்திரத்தை தான் அன்புமணி மாசே கூட்டத்தில் கொட்டி தீர்த்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நாங்க இருக்கிறப்போ காரிடர் கூட வரமாட்டானுங்க, விடமாட்டானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சோ தொலைச்சு போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். இது குறித்து அன்புமணி தரப்பில் விசாரித்த போது ராமதாஸை பார்க்க வந்தவர்கள் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வைகோவையும் சந்தித்து நலம் விசாரித்தனர். வைகோ காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை பார்த்துவிட்டு ராமதாஸை பார்க்க வந்தால் தொற்று பரவும் வாய்ப்பிருப்பதாக கருதிதான் அன்புமணி கோபப்பட்டதாக சொல்கிறார்கள். ராமதாசுக்கு 87 வயதாகிறது என்ற நிலையில் ஏற்கனவே 2019 ஆண்டு H1N1 தொற்று பாதிப்பு வந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாகவும் ராமதாஸை பார்க்க வந்தவர்கள் முறையாக மாஸ்க், PPE கிட் கூட அணியாமல் வந்ததால் தான் அன்புமணி ஆவேசப்பட்டு பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.